தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. சாலை மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். புதுச்சேரியில் சாலையில் படுத்தும் முழக்கங்களை எழுப்பி அரசுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நாராயணசாமி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அக்பர். வணக்கம் அக்பர். போராட்டத்தினுடைய முக்கிய காரணம் என்ன, விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் சாரா. புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ உட்பட 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும், ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. போராட்டத்தின் காரணமாக ஆட்டோ, டெம்போ மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. நகரத்தின் முக்கிய வீதிகளில் உள்ள 10,000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்து போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்படுகிறது. இந்நிலையில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அக்பர். மக்கள் சொத்து எலக்ட்ரிசிட்டி